ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரைட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பைப்பிங் த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கார்னர்லலாம் கொஞ்சம் கம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கார்னர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். கொஞ்சம் அவசரமாக வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்ம சிக்ஸாக் ஸ்டிச்செல்லாம் வந்து போடலை அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆனாலும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த கார்னர் சைடு வந்து அதாவது கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி பிசுறுப்பட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம பைப்பிங் ரோப் மேலே கொடுத்துக்கலாம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி பிரைட் ஸ்டிச் கொஞ்சம் எம்போஸ்டாக பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து 2 த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லோடிங் மாதிரி பேடட் லோடிங் மாதிரி பார்த்துருப்போம். பட் இப்போ என்னென்னா ஒரு பின்னல் ஸ்டிச் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 கலர் த்ரெட்டு வேணும். நான் 3மே வந்து கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன மெத்தட் வந்து மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், இந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்தே ஆரி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பைப்பிங் ரோப் வந்து நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் சென்டரில் இருந்து எடுத்திருக்கேன். சென்டரில் இருந்து மேலே போயிட்டு நம்ம லோடிங் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக அந்த கார்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். பட் சென்டரில் இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு ரோப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி வந்து கவர் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு லைன் போடனாலும் போட்டுக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ்லேயே வந்து லாக் ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் சரி, நம்ம பேடட் லோடிங், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் லோடிங், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் நம்ம கிளியராகவே வந்து இந்த மாதிரி எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு கிளியராக வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதை பார்க்காதவங்க பாருங்கள். பைப்பிங் ரோப்பை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு மெத்தட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் வந்து ஒரு சைடு பக்கத்தில் பைப்பிங் ரோப் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பைப்பிங் ரோப் பக்கத்தில் ஸ்லாண்டிங்காக அந்த ஸ்டிச் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள் எனக்கு. பட் வந்து பைப்பிங் ரோப்பை ஸ்டச் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னொரு சைடாக, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பைப்பிங் ரோப் இருக்குது இல்லையா, நான் லெஃப்ட் சைடில் இருந்து லாக் ஸ்டிச் போட்டு இப்போ ரைட் சைடுக்கு கொஞ்சம் அந்த பைப்பிங் ரோப் ரைட் சைட் பைப்பிங் ரோப் பக்கத்தில் நான் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெயினாக வந்து நம்ம த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து லோட் பண்ணுறோம், அதனால தான் இந்த மாதிரி மெத்தட் ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சைடாக நம்ம 3 த்ரெட் எடுக்க போகிறோம், அதனால அடுத்தடுத்த த்ரெட்டுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காமல் இருக்குது. அதாவது நிறைய வந்து நூல் வந்து ப்ரீவியஸ் நூல் எல்லாம் மேலே எலும்பி வரும், அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக ஒரு ஸ்டிச் போட்டு பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ நான் இன்னொரு கல் எடுத்திருக்கேன். இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய பைப்பிங் ரோப் வந்து கவர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சென்டரில் இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கார்னரில் இருந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறோம். நான் லாக் எப்படி போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து டார்க் ப்ளூ கலர், அதாவது பர்பிள் கலரில் ஒரு த்ரெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து வருது பாருங்கள் ஸ்டிச்சு. ஸோ இந்த 2 கலருக்கும் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஏன்னா வந்து இந்த இடத்த நம்ம கவர் பண்ணுறோம், அதனால நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது. அதனால வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு த்ரெட்டுக்கு மேலே இன்னொரு த்ரெட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மெத்தட் தேவைப்படும். ஏன் அப்படின்னா அந்த இடத்த நம்ம கவர் பண்ணுறோம், ஒரு கார்னரை வந்து கவர் பண்ணுறோம், அதனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே நீங்கள் இன்னொரு த்ரெட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அந்த பர்பிள் கலருக்கு மேலேயே வந்து பிங்க் கலரை கொடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து லாக் போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுருங்க. அந்த பைப்பிங் ரோப்பை சுற்றி வந்து பாக்ஸ் போட்டுடுங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கோம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்கன்னு, அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ்லேயே வந்து லாக் வந்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இந்த கலரையும் வந்து நான் வந்து இன்னொரு சைடை வந்து பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த சைடு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த சைடே வந்து த்ரெட்டை இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கலர் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த பர்பிள் கலர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்து குத்தி லாக் வந்து போடுறோம். ஸோ இதில் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 வந்து போடுறீங்க, ஒரு 7 லைன் வந்து போடுறீங்க, லோடிங் போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டும் ஒரு 7 லோடிங் போடுங்க. அதுக்கடுத்தது ஒரு 7 லோடிங் போடுங்க. 6லேருந்து 7, 8 அந்த மாதிரி போடலாம். பட்
ஒரு 6 போட்டிங்கன்னா 6ஏ கண்டினியூ பண்ணுங்கள், 7 போட்டிங்கன்னா 7ஏ கண்டினியூ பண்ணுங்கள். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லோ கலர் முடிச்சாச்சு. எல்லோ கலர் முடிக்கும் போதும் எந்த இடத்துல முடிச்சிருக்கணும் அந்த சைடு வந்து ரோப்பை தள்ளி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, பர்பிள் கலருக்கும் அந்த பிங்க் கலருக்கும் லைட்டாக கேப் இருந்துச்சு. அதனால் பர்பிள் கலர்லேருந்து பிங்க் கலருக்கு பக்கத்தில் ஒரு நான் ஸ்டிச் போட்டு நம்ம இப்போ வந்து ரோப்பை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ரோப்பை கவர் பண்ணும்போதும் இப்போ நான் எல்லோ கலரை லைட்டாக தள்ளிட்டு நான் வந்து ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். இங்கே ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு ரோப்லேருந்து இன்னொரு ரோப்புக்கு பக்கத்தில் நம்ம போடுறோம். 2 ரோப்பையும் கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ரைட் சைடு ரோப்பை கவர் பண்ணுறோம், லெஃப்ட் சைட் ரோப்புக்கு பக்கத்தில் லாக் போடுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைட் ரோப்பை நீங்கள் கவர் பண்ணும்போது ரைட் சைட் ரோப்புக்கு பக்கத்தில் வந்து லாக் போடணும். ஸோ இந்த ஸ்டிச் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1க்கு 2 முறை வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 6-7 டைம் வந்து நான் பர்பிள் கலர்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் பிங்க்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு. திருப்பி நான் இந்த மாதிரி லெஃப்ட் சைட் ரோப்பை வந்து கவர் பண்ணி ரைட் சைட் ரோப்புக்கு பக்கத்தில் வந்து ஸ்டிச் போட்டு லாக் போடுறேன். லாக் எங்கே போடுறேன் பாருங்கள், கீழே போடுறேன் நான். ஸோ இப்போ மேலே போயிட்டு ஒரு லாக், கீழே போயிட்டு ஒரு லாக். அதே மாதிரி ஒரு 7 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எது த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்டை தான் எடுக்கிறோம். இப்போ வந்து இப்போ நம்ம இந்த பிங்க் கலரை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு மேலே இருக்கிற த்ரெட் எது, எல்லோ கலர் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த பர்பிள் கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். கலர்ஸும் வந்து மாறி மாறி வந்துடும். கலர்ஸ் மாறி வந்தால் கூட பரவாயில்ல, பட் வந்து கொஞ்சம் ஈவனாக வராத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது நான் இப்போ பிங்க் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக வர்றது நமக்கு வந்து என்னதுன்னா எல்லோ தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லோக்கும் அந்த பர்பிள் கலருக்கும் லைட்டாக கேப் இருக்குல்லையே, அதனால எல்லோவை பர்பிள் கலர் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அங்கே இருந்து அந்த பைப்பிங் ரோப்பை கவர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் மாற்றி கவர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பின்னல் ஸ்டிச், அதாவது பிரைட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், பிரைட் லோடிங், இது வந்து சூப்பராக இது வந்து பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளைன் சாரீக்கோ அல்லது வந்து நெக்லைனை வந்து இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். ஹைலைட் பண்ணி காமிக்கணும் சில கலர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து காமிக்கலாம். பட் இதுக்கு என்னென்னா கொஞ்சம் வந்து டைம் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச். நீங்கள் த்ரெட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேட் ஃபில்லிங் த்ரெட் வச்சு நம்ம எம்போஸ்டாக வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பீடு, கொஞ்சம் எம்போஸ்டானா பீடு வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா வந்து இன்னும் நமக்கு பீட்ஸ் முடிச்சுட்டு ஜர்தோசி ஸ்டார்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு மிரர் ஒர்க், கட் ஒர்க் எல்லாமே அந்த மாதிரி வரும். ஸோ நான் இப்போ வந்து வாரத்தில் 3 நாள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கனால சீக்கிரமாகவே நம்ம கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயாவது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நான் டீட்டெயிலாக ட்ரேசிங் கிளாஸ் வந்து கொடுக்குறேன். அந்த டைமில் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நான் வந்து கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சுட்டு ப்ளூச்சஸ் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கேயும் வந்து அந்த கார்னரை வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு த்ரெட்டு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பீட் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக எல்லா த்ரெட்டையும் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மீது இருக்கிற அந்த பிங்க் கலர் வச்சு ஃபுல்லாக வந்து லைன் கொடுத்துட்றேன், அதாவது கவர் பண்ணிடுறேன் அவுட்லைன். நெக்ஸ்ட்டு பீடு வச்சு கவர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக ப்ராப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு பின்னல் போட்ட மாதிரி இருக்குல்ல கலராக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ புரியல அப்படின்னா 1க்கு 2 முறை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.